Hi friends, today recipe capsicum rice. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இப்போ கேப்சிகம் ரைஸ் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை பார்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் வந்து உளுந்தம்பருப்பு, ஒரு டீஸ்பூன் வந்து ஜீரகம் எடுத்திருக்கேன், ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து தேங்காய் எடுத்திருக்கேன். கேப்சிகம் வந்து ஒரு பெரிய சைஸ் கேப்சிகம் வந்து நான் எடுத்திருக்கேன். நீங்கள் கலர்ஃபுல்லாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கலராக கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் மல்லி வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன், பட்டை மிளகா வந்து ஒரு 3 பட்டை மிளகா எடுத்திருக்கேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு எடுத்துக்கோங்க. புளி வந்து ஒரு சின்ன சைஸ் அளவு புளி எடுத்திருக்கேன். ரைஸ் வந்து நான் வந்து பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். அது வந்து ஒரு 1.5 கப் அளவு பாஸ்மதி ரைஸ் வந்து வடித்து எடுத்து வச்சுக்கிட்டேன். நீங்கள் நார்மல் ரைஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து கொஞ்சம் கடாயில் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்துட்டு இப்போ நம்ம வச்சுருக்க ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே இதை வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கங்க. அடுத்து இப்போ நம்ம வச்சுருக்க ஸ்பைசஸ் எல்லாத்தையும் இதோட சேர்த்துக்கலாம். லைட்டாக கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிடுவோம். இப்போ நான் சொல்கிறது ஒரு 1.5 கப்பு அளவுக்குள்ள ரைஸ்க்கு தேவையானது. சப்போஸ் நீங்கள் எக்ஸ்ட்ரா செய்யணும் அப்படின்னா இதை நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தேங்காவையும் இதோட சேர்த்தாச்சு. நல்லா தேங்காய் இது எல்லாத்தையுமே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிடுவோம். இதோட ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த அளவு நம்மளுக்கு கரெக்டான பதம். இப்போ நம்ம இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். பொடியாக பவுடர் போல் பண்ணிக்கோங்க, தண்ணி எதுவும் சேர்த்துறாமல். இப்போ ஒரு கடாயில் ஆயில் சேர்த்துருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கிட்டேன். ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிட்டேன். அடுத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ கேப்சிகம் வந்து சேர்த்துக்கலாம். அது வந்து ஒரு பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் போல் நீங்கள் வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த கேப்சிகம்க்கு தேவையான அளவு உப்பு வந்து கொஞ்சம் லைட்டாக சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி வந்து ரைஸில் எல்லாம் உப்பு சேர்த்தாச்சு. ஸோ அதனால் லைட்டாக சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வடித்து வச்சுருக்க ரைஸை வந்து இதோட சேர்த்துக்கலாம். இதுக்கு பாஸ்மதி ரைஸ் தான் போடணுன்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு சும்மா நார்மலாக உள்ள ரைஸ் கூட நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க பவுட்ரை இதோட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த பொடியை போட்டோடனே ஒரே வாசனையாக சூப்பராக இருக்கும். நம்ம ஆல்ரெடி வந்து இதை வந்து ஃப்ரை பண்ணி தான் நம்ம வந்து அரைச்சி எடுத்துருக்கோம். ஸோ அதனால் பச்சை வாசனை எதுவும் இருக்காது. இப்போ நான் வச்சுருக்க எல்லா பவுடரையும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இதோட கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கலாம். இதோட ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கலாம். நெய் வந்து ஆப்ஷன் தான், நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் நல்லெண்ணெய் கூட மேலாப்பில் ஊற்றி விட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கேப்சிகம் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைகளுக்கெலாம் நம்ம வந்து லெமன் ரைஸ், டொமேட்டோ ரைஸ் இந்த மாதிரிலாம் கொடுத்து விடுவோம். ஸோ இது வந்து டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் வந்து இந்த கேப்சிகம் ரைஸ் கொடுத்து விட்டு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட நீங்கள் சிப்ஸு, அப்பளம் இது வச்சு சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.